ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாவக்காய்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. குட்டியாக இருக்கிறப்பே பழுக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய காய்கள்லாம் வரல. 2 ஒரு காய்கள் பெருசாக இருக்காங்கங்க. இனி புது செடிகள் தான் போடணும். போதுங்க. வெள்ளரிக்காய் எல்லாம் குட்டி குட்டியாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ பாவக்காய் தான் கிடச்சிருக்கு. கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குங்க. அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அத்திப்பழம் பாருங்கள், அப்படியே கனிஞ்சு அழகாக இருக்குது. அப்படியே பறித்து சாப்பிட்டா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் மிளகாலாம் பல ரகம் இருக்குது இல்லைங்களா? காந்தாரி மிளகாய், பர்பிள் சில்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அது எல்லாத்தையுமே சமையலுக்கு தேவையானது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பறிச்சுக்கலாங்க. பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மிளகாலாம். அதுக்கப்புறம் கீழ் கார்டனில் ஒரு சின்ன பூசணிக்காய் இருந்ததுங்க. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. இதுதான் கடைசி பூசணிக்கான்னு நினைக்கிறேன். மணத்தக்காளி கீரை பாருங்கள் அழகாக இருக்குது. அது ஒரு கட்டு போல் கிடச்சிருக்குங்க. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. இன்றைய அறுவடை பார்த்தீங்கன்னா பூசணி, பாகக்காய், கீரை, மிளகாய், வெண்டைக்காய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.